மெய்யன்பர்களே, நம்ம நாட்டில் மாற்றம் ஏற்படணும்னா அரசியல் தலைவர்களோ இல்லை அதிகாரிகளாலோ கட்டுப்படுத்தணுங்கிறது மிக கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைச்சரோ அவர் ஒரு இடத்துல இருப்பார், முதலமைச்சர் ஒரு இடத்துல இருப்பார், அதிகாரி ஒரு இடத்துல இருப்பார். ஒரு தவறு ஒரு இடத்துல நடக்கும். அவங்க வர்றதுக்குள்ளே அந்த தவறு கூடுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த மாற்றம் எப்படி உருவாகும்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்தில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்து இந்த வீட்டில் நடக்கிறது அந்த வீட்டில் இருந்து கண்டிக்கிறதும், அந்த வீட்டில் இருந்து நடக்கிறது இந்த வீட்டில் இருந்து கண்டிக்கிறதும், அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்கும்போது தான் தவறுகள் அதிகமாக நடக்கலை. இன்றைக்கி அந்த ஒற்றுமை மாற மாற இன்றைக்கி தவறுகள் நிறையா உருவாயிடுச்சு. அந்த தவறுகளுக்கு காரணம் யார்? நம்ம தான். நம்மளுடைய ஒற்றுமை குறைவு தான். இன்றைக்கி பாருங்கள், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு இந்த பக்கத்து வீட்டில் போய் கேட்டோம்னா தெரியாது. இவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்க வீட்டில் போய் கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது. இப்படியான சூழ்நிலை இந்த நாட்டில் உருவாகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஒற்றுமை இல்லாததான் காரணம். இந்த ஒற்றுமை என்னைக்கு இந்த நாட்டில் உருவாகுதோ அன்னைக்கு தான் இந்த நாடு மாற்றமடையும், இந்த நாட்டில் உள்ள மக்களும் மாற்றமடைவார்கள். அதை விடுத்து மாற்றத்திற்கான அரசியலை உருவாகி மாற்றத்திற்கான அரசாங்கத்தை உருவாக்குறது சரியானதல்ல. நம்மளுடைய மாற்றத்தை நம்மளே தேடிக்கொண்டு ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.